அனைவருக்கும் வணக்கம். சப் 4 மீட்டர் காம்பேக்ட் எஸ்யூவி இந்த செக்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் இதோட விற்பனை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. நமக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா மேக்னைட்டை லான்ச் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெனால்ட்டோட கைகர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன்ஸ் நமக்கும் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இந்த செக்மெண்ட்லேயே பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய கார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கியாவோட சோனட். இன்னைக்கான வீடியோவில் சோனட்டோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கியா சோனட் இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் செப்டம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார் அறிமுகமானுச்சு. அப்பயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேனிக் சுச்சுவேஷன்ஸையும் கூட நிறைய பேர் இந்த காரை விருப்பப்பட்டு புக் பண்ணாங்க. நிறைய கார் சேலுமே ஆணுச்சு. இந்த காரில் அப்படி என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கியா சோனட் பார்த்தீங்க அப்படின்னா கியாவுக்கு வந்து ஒரு 3வது கார். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க செல்டாஸை வந்து அறிமுகப்படுத்தினாங்க ஃபர்ஸ்ட் காராக இந்தியன் மார்க்கெட்டில். ஸோ ஒரு நல்ல சேல், ஒரு டாப் செல்லிங்கில் போணுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் கியாவோட செல்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இப்போ அதே ஒரு எஸ்யூவி செக்மெண்ட்டில் ஒரு சப் 4 மீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சோனட்டை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. உண்மையில் இந்த சோனட் வந்து என்னெல்லாம் இருக்குது இந்த காரில், அப்படியே மக்கள் இந்த காரை விருப்பப்பட்டு வாங்குறாங்கன்றதான் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரீஷூட் பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக அதில் வந்து கொஞ்சம் ஆடியோ வந்து பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரீஷூட் பண்ணுறோம். ஸோ அதனால் நிறைய இடங்களில் வந்து பேக்ரவுண்டில் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்போம். தப்பாக எடுத்துக்காதீங்க. பட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிளியராக புரியணுன்றதுக்காண்டி தான் நிறைய விஷயங்களை பேக்ரவுண்டில் வாய்ஸாக கொடுத்துருப்போம். கியா சோனட்டோட பேஸ் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா 6,79,000 ஸ்டார்ட் ஆகி இதோட டாப் அண்ட் டீசல் ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்க அப்படின்னா 13,29,000 வரைக்கும் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா HTK அப்படின்னு சொல்லக்கூடிய டீசல் ஆட்டோமேட்டிக் வெர்ஷனை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டாப் அண்ட் மாடலுக்கும் இந்த மாடலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டிசைன்ல இருந்து பார்ப்போம். கியா சோனட்டோட டிசைனுக்கு வருவோம். சோனட் உண்மையிலேயே பார்க்கறதுக்கு ஃப்ரண்ட் டிசைன் ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைன்ல தான் உருவாக்கியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கே உரித்தான அந்த டைகர் நோஸ் கிரில் இந்த காருக்கு ரொம்பவே எடுப்பா இருக்கு அண்ட் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்கு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த காருக்கு ஒரு பெரிய காருக்கான ஒரு கம்ப்ளீட் ஒரு எஸ்யூவிக்கான ஒரு தோற்றத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரில்ஸ் பார்க்கறதுக்கு. ஹெட்லைட் செட்டப்க்கு வருவோம். ஹெட்லைட் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி ஹெட்லைட் செட்டப். ஆக்சுவலாக ஹையர் அண்ட் வெர்ஷன்ல வந்து எல்இடி ஹெட்லைட் செட்டப் கொடுத்துருக்காங்க. பட் இந்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா ஹாலோஜன் செட்டப் தான். ஸோ அந்த டாப் அண்டோட எல்இடி ஹெட்லைட் செட்டப் அண்ட் எல்இடி டிஆர்ஸ்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ரொம்பவே யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபாக் லாம்ப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரொஜெக்டரில் கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ஏர் டம்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. இந்த கார் ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான டிசைனில் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். காரோட சைட் ப்ரொஃபைலுக்கு வருவோம். சைட் ப்ரொஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா 16 inches அலாய்வீல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த அலாய்வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டல் கட் அலாய்வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மாடலில் வந்து அலாய்வீல்ஸ் வராது. பட் இந்த ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா அலாய்வீல்ஸ் வந்து அவங்க ஷோரூம்லேயே பர்ச்சேஸ் பண்ணி மாற்றிருக்காங்க. ஸோ இந்த அலாய்வீல்ஸ் பார்க்கறதுக்கு டிசைன் சூப்பராகவே இருக்குது. இந்த காரோட ஓவரால் லென்த் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3995 mm இருக்கிற வகையில் கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2500 mm இருக்கிற வகையில் உருவாக்கியிருக்காங்க. இந்த டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். டாப் அண்ட் மாடலில் பார்த்தீங்கன்னா ஏ பில்லர் அண்ட் பி பில்லர் ரெண்டுமே பிளாக்ல இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைட் மிரர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவுமே பிளாக்ல இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாடி கலர்லேயே இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில்ஸ் எல்லாமே பாடி கலரில் கொடுத்துருக்காங்க. ஹையர் அண்ட் வெர்ஷனில் டூயல் டோன் ஆப்ஷன் வருது. ஸோ ஒயிட் வித் பிளாக். ரூஃப் பார்த்தீங்கன்னா பிளாக்ல இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த மாடல்லையே வந்து பிளாக்ல வந்து ரூஃபை வந்து பெயிண்ட் பண்ணோம் அல்ல ஸ்டிக்கர் பண்ணோம் அப்படின்னா உண்மையிலேயே வந்து டாப் அண்ட் ஃபீல்டு இருக்கும். ரூஃபில் பார்த்தீங்க அப்படின்னா ரூஃப் ரெயில் கொடுத்துருக்காங்க அண்ட் எலக்ட்ரானிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. அப்படியே காரோட ரியர் ப்ரொஃபைலுக்கு வருவோம். ரியர் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் எப்படி ஒரு நேர்த்தியாக வடிவமைச்சிருந்தாங்களோ அதே போல் தான் இந்த ரியர் ப்ரொஃபைலும் வடிவமைச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த ரியர் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும். டெயில் லைட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹையர் அண்ட் வெர்ஷனில் எல்இடி டெயில் லைட் செட்டப் கொடுத்துருக்காங்க. அந்த டெயில் லைட் ரொம்பவே பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது.
ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீழே கொடுத்துருக்க ஸ்கிப் பிளேட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு சில்வர் கலரில் ஒரு ஸ்கிப் பிளேட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக டாப் அண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டூயல் மஃப்ளர் செட்டப் அண்ட் டிஃப்யூசர் செட்டப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கிப் பிளேட் கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கியா சோனட்டோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 392 லிட்டர் இருக்கிற வகையில் உருவாக்கியிருக்காங்க. ஆக்சுவலாக இது நல்ல ஒரு இட வசதின்னு சொல்லலாம். நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அந்த 4 பாக்ஸ் வந்து இவங்களோட அலாய் வீல்ஸோட பாக்ஸு. ஸோ அதுக்குள்ளே ஸ்டீல் வீல் இருக்குது. ஸோ அந்த பாக்ஸ் வச்சு தான் அதை வச்சுருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதில் எந்த லெவலுக்கு பூட் ஸ்பேஸ் இருக்குது, எந்த லெவலுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, எவ்வளோ லக்கேஜ் ஏற்றலாம் அப்படிங்கிறது. ஸோ உண்மையிலே இந்த காரோட டிசைன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல யூனிக்கான ஒரு டிசைன்னு சொல்லலாம். ஒரு பார்த்த உடனே ஒரு கவரக்கூடிய வகையில் இந்த டிசைன் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஸோ அடுத்ததான் இன்டீரியர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காருக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்டீரியர்ஸ் பற்றி பார்ப்போம். டேஷ்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் கலர் டேஷ்போர்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த ஏசி வென் ஸ்டைல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஒரு சில்வர் ஃபினிஷ் கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்குது. சீட் கம்ஃபர்ட்டை பற்றி பேசுவோம். சீட் கம்ஃபர்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர் சீட் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஹெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. லெக் ரூமும் ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் ஸ்டேரிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிடிச்சி ஓட்டுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கிற வகையில் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸ்டேரிங்லேயே வந்து ஸ்டேரிங் மவுண்டோட ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேரிங்லேயே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கு வருவோம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். ஏன்னா இப்போ நம்ம ரீசெண்டாக i20லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல்லாமே ஒரு டிஜிட்டல் செட்டப்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது. பட் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேஞ்சு எல்லாமே உங்களுக்கு காட்டுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. காரோட டச் ஸ்க்ரீனுக்கு வருவோம். ஆக்சுவலாக இந்த டச் ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடல்லையே வந்து அவங்க வந்து டச் ஸ்க்ரீன் ப்ரொவைட் பண்ணுறாங்க மிடில் மாடலை பொறுத்த வரைக்கும். அதில் வந்து சைட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கீஸில் வந்து அந்த கண்ட்ரோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு 7 inches டச் ஸ்க்ரீனு. இந்த கீஸில் இருக்கிறது வந்து எனக்கு பர்சனலாக பார்த்தீங்க அப்படின்னா டிரைவ் பண்ணும்போது யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபுல்லாக ஒரு டச் ஸ்க்ரீனில் இருக்கிறத விட இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து அவங்க கீழே கொடுக்குறது ஒரு நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக டாப் அண்ட் போனீங்க அப்படின்னா 10 inches டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இந்த டச் ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ ரீசெண்டாக வெளியான i20ல் கூட இதே டச் ஸ்க்ரீனை தான் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த டச் ஸ்க்ரீனில் 6 ஸ்பீக்கர், அதாவது டாப் அண்டில் வரக்கூடிய டச் ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் 6 ஸ்பீக்கர் வித் சப்வூஃபரோட கொடுக்குறாங்க. ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ்னு தான் சொல்கிறோம். ஆக்சுவலாக இந்த மிடில் மாடலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு லெவலில் தான் இருக்குது. பட் டாப் அண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு சவுண்ட் கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் சவுண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்குது. ஒரு பாட்டு கேட்டுட்டு நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டச் ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும், அதாவது 10 inches டாப் அண்ட் இருக்கக்கூடிய டச் ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் யூஓ கனெக்ட் ஆப் கொடுக்குறாங்க. ஸோ அது மூலியமாக நிறைய ஃபங்க்ஷன்ஸை நம்மளால் யூஸ் பண்ண முடியுது. வாய்ஸ் கமாண்ட் உட்பட நம்மளால் அதில் யூஸ் பண்ணிக்க முடியும். பேசிக் மாடல், அதாவது மிடில் மாடலில் இருக்கக்கூடிய டச் ஸ்க்ரீன் அண்ட் டாப் மாடலில் இருக்கக்கூடிய டச் ஸ்க்ரீன், இந்த 2 டச் ஸ்க்ரீன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வசதிகள் எல்லாமே இருக்குது. அடுத்ததான் இந்த காரில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஸ்பெசிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜர் வசதிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயம். இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா வென்டிலேட்டட் சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ வென்டிலேட்டட் சீட் வந்து நம்ம ஊர் கண்டிஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சர்ஸ். ஹூண்டாய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கார்ஸில் வந்து வென்டிலேட்டட் சீட் கொடுக்குறாங்க. பட் மித்த பிராண்டு இதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக இந்த காரோட ரியர் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் சீட் கம்ஃபர்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஹைட்டுக்கு வந்து நல்ல ஒரு லெக் ரூம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஹெட் ரூமுமே இருக்குது. ஸோ நல்லாவே கம்ஃபர்டபுளாக உட்கார முடியுது. பட் ஆனால் இந்த காரில் 3 பேர் தாராளமாக உட்காந்து பயணிக்க முடியாது. ஸோ கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. நீங்கள் ஹையர் எண்ட் வெர்ஷன்லாம் போனீங்க அப்படின்னா அந்த ஹார்ம்ரெஸ்ட் சென்டரில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்மளால் உட்காந்து பயணிக்கிறதுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டான ஃபீலை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 3 பேர் தாராளமாக உட்காந்து இந்த காரில் பயணிக்க முடியாது. பட் 4 பேர் பயணிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இந்த காரை பொறுத்த வரைக்கும். ஸோ ரியர் வீல் சீட் கம்ஃபர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 பேருக்கு ஒரு போதியமான இட வசதி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காரோட இன்ஜின் ஆப்ஷனுக்கு வருவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் வந்து மொத்தம் 3 இன்ஜின் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ பெட்ரோல் இருக்குது, டர்போ பெட்ரோல் இருக்குது அண்ட் டீசல் இருக்குது. ஸோ 1.2 லிட்டர் இருக்கக்கூடிய பெட்ரோல் இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 83 PS பவரையும் 115 Nm டார்க் இருக்கக்கூடிய வகையில் இந்த இன்ஜினை உருவாக்கியிருக்காங்க. இது கூட பார்த்தீங்க அப்படின்னா 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட ஆஃபர் பண்ணுறாங்க.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டர்போ பெட்ரோல். ஸோ டர்போ பெட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 சிசி கொண்ட டர்போ பெட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஜினோட பவர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 120 PS பவரும் 172 நியூட்டன் மீட்டர் டார்க் இருக்கிற வகையில் இந்த இன்ஜினை உருவாக்கியிருக்காங்க. இது கூட பார்த்தீங்க அப்படின்னா 6 ஸ்பீட் IMT டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க, 7 ஸ்பீட் DCT டிரான்ஸ்மிஷனும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக டீசல் இன்ஜினுக்கு வருவோம். டீசல் இன்ஜின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின். இது அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 100 PS பவரும் டார்க் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 240 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் இருக்கிற வகையில் இந்த இன்ஜினை உருவாக்கியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனுக்கு இந்த பவர், இதே 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 115 PS பவரும் 250 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் இருக்கிற வகையில் இந்த இன்ஜினை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனோட பவர் டெலிவரி. ஸோ இந்த இன்ஜின் ஆன் ரோட்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலாக நம்ம பார்க்கக்கூடிய மாடல் பார்த்தீங்கன்னா டீசல் இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் வெர்ஷன் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இன்ஜின் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத வீடியோவில் பார்ப்போம். கியா சோனட்டை வந்து டிரைவ் பண்ணுவோம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த கார் வந்து டீசல் ஆட்டோமேட்டிக்கு. ஸோ டிரைவ் மோடுக்கு ஷிஃப்ட் பண்ணுவோம். ஸ்டேரிங் வந்து இனிஷியலில் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாகவே இருக்குது ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும். ஸோ இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் இனிஷியலில் ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்ஜினோட நாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் கேட்கல. டீசல் இன்ஜின் தான், பட் நாய்ஸ் கேட்குது, பட் கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம். அதே மாதிரி இனிஷியலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த கியர் ஷிஃப்ட் ஆகிறதுலாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் உங்களுக்கு தெரியவே இல்லை. அந்த கியர் ஷிஃப்டிங்லாம் வந்து சுத்தமாக தெரியவே இல்லை. நியர்லி ஒரு 70 to 80 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் வந்துட்டோம். விசிபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அப்ரைட் பொசிஷன் கிடைக்குது. நீங்கள் சீட்டில் ஹைட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நல்லாவே பேனட் எல்லாமே தெரியுது. ஃப்ரெண்ட்லியில் பார்த்தீங்கன்னா பேனட் நல்லாவே கவர் ஆகுது. அதே போல் ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியுது. ரோடை வந்து நல்லா ஈஸியாகவே ஜட்ஜ் பண்ணலாம். எங்கே கார் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே ரொம்பவே பார்க்க முடியுது. ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏ பில்லர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்கான பில்லர் தான், பட் எந்த வகையிலையும் பார்த்தீங்கன்னா பிளைண்ட் ஸ்பாட்டை க்ரியேட் பண்ணலை. மிரர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கிளியராகவே இருக்குது. மிரரும் பார்த்தீங்கன்னா அந்த சைடு உள்ள ஆப்ஜெக்டை மறைக்காத மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வெளியில் பார்க்கக்கூடிய விசிபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக இன்ஜினுக்கு வருவோம். பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இனிஷியல் அதோட பவர் டார்க் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ டார்க் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அந்த ஆக்சலரேஷன் கொடுக்கும்போது நல்லா தெரியுது. இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிட் ரேஞ்சிலையும் சரி லோயர் ரேஞ்சிலையும் சரி இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பம்ப்ஸ் நிறையாவே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் சாஃப்டரான சஸ்பென்ஷனை தான் மேக் பண்ணியிருக்காங்க. சிட்டிக்குள்ளெல்லாம் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஜோல்டிங் நமக்கு தெரியல. பட் ஹை ஸ்பீடுன்னு போகும்போது ஒரு 100-120 போகிறீங்க, ரோட்டில் ஒரு சின்ன பள்ளம் இருக்குது. சின்ன பள்ளம் பெருசாக உங்களுக்கு தெரியல, கொஞ்சம் பெருசாகவே கொஞ்சம் பள்ளம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதில் விட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஷேக் கொஞ்சம் தெரியுது. பட் இருந்தாலும் அது ஓகே, ஒரு ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது. பட் இந்த காருக்கு வந்து அதாவது கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டிஃபான சஸ்பென்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெவலுக்கு கம்ஃபர்ட் இருக்காது. பட் இது வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஹைவேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அந்த சஸ்பென்ஷன் வந்து ஸ்டிஃபாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. கார் நியர்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100+ ட்ரைவ் பண்ணுறோம். ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்குது ட்ரைவ் பண்ணுறதுக்கு. 120-130 போனாலுமே பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிள் ரொம்பவே ஸ்டேபிளாக போகுது. ஸோ இதுதான் சொன்னேன், இந்த குதிக்கிறது அவங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது. ஹை ஸ்பீடில் போகும்போது இது கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இந்த சின்ன சின்ன பள்ளங்கள் தெரியல, கொஞ்சம் பெருசாக இருந்தால் மட்டும்தான். பிரேக்கிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு நல்ல பிரேக்கிங். ஸோ ஒரு ஷார்ப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். பிரேக் பண்ணுறதுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து ஒரு ஹை ஸ்பீட் ட்ரைவ் பண்ணவே முடியும். அந்த லெவலுக்கு காரை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சீட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் லாங் ரைட்ஸ்லாம் போனீங்கன்னா எந்த ஒரு ஸ்ட்ரெயின் இல்லாமல் நீங்கள் காரை ட்ரைவ் பண்ணுறதுக்கு முடியும். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த டீசல் இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க.
வென்யூவோட ஐஎம்டி நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஐஎம்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கியா சோனட்டில் இருக்கக்கூடிய ஐஎம்டியும் வென்யூவோட ஐஎம்டியும் ஒரே இன்ஜின் தான். ஸோ அதை பற்றி டீட்டெயிலான ஒரு ரிவ்யூ நம்ம பண்ணியிருக்கோம். அதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ கியா சோனட்டோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்றதை பார்ப்போம். ஆக்சுவலாக கியா சோனட்டோட ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காரோட டிசைன் சொல்லலாம். ரொம்பவே ஒரு யூனிக்கான டிசைன் அப்படின்னு சொல்லலாம். மித்த காம்படிட்டர் மாடலோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து ரொம்பவே யூனிக்காக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம் இந்த காரோட டிசைன். ஸோ அடுத்ததான் இந்த காரோட பெரிய ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா தரப்பு ஆடியன்ஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இன்ஜின் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து டீசல் பார்க்குறீங்க, டீசலில் ஆட்டோமேட்டிக் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இவங்கள்ட்ட இன்ஜின் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் இன்ஜின் வேணும் அப்படின்னாலும் டர்போ பெட்ரோல் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த டர்போ பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா ஐஎம்டி டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் ஐஎம்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளால் ட்ரஸ்டடாக இன்னும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியல. ஸோ அது ஒன்று தான் இந்த இடத்துல ஒரு சின்ன மைனஸாக பார்க்கப்படுது. பட் மேனுவல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். இந்த காரோட மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரியர் சீட்டோட கம்ஃபோர்ட் சொல்லலாம். ஸோ ரியர் சீட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பேர் தாராளமாக உட்காந்து பயணிக்க முடியாது. ரியர் சீட் கம்ஃபோர்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதாவது 2 பேர் உட்கார பட்சத்தில் இதோட சீட்டிங் கம்ஃபோர்ட் ஓகே, பட் 3 பேர் உட்கார பட்சத்தில் இதோட கம்ஃபோர்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதுதான் இந்த காரோட ப்ளஸ் அண்ட் மைனஸ். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நமக்கு உதவுனவர் யார் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் பிரபாகரன். அவரோட கார் தான் இது. ஸோ அந்த காரை தான் நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அவரோட கஸ்டமர் ரிவ்யூ, அவருக்கு டே டு டே லைஃப்ல கியா சோனட் எந்த லெவலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அவர் யூஸ் பண்ண விதத்தில் எந்த லெவலுக்கு ப்ளஸ் மைனஸ்லாம் ஃபேஸ் பண்ணாரு அப்படிங்கிற எல்லாத்தையுமே அடுத்த ஒரு கஸ்டமர் ரிவ்யூவில் பார்ப்போம். ஸோ ஆட்டோமொபைலில் நடக்கக்கூடிய ஆட்டோமொபைல் அப்டேட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு நியூஸாக வந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா சண்டே ஆக்சுவலாக வந்து செவ்வாய்க்கிழமை பண்ணிட்டு இருந்தோம். இந்த வாரத்துலேருந்து சண்டே அந்த வீடியோ வர ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ நீங்கள் சனிக்கிழமை பார்ப்பீங்க, அடுத்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா சண்டே அந்த வீடியோ பார்ப்பீங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் நாளைக்கு ஒரு 12 மணி போல போய் செக் பண்ணி பாருங்கள், அந்த வீடியோ உங்களுக்கு ஒளிபரப்பாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.